ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சித்ரா பானர்ஜி திவகருணி எழுதின த பேலஸ் ஆஃப் இலூஷன்ஸ் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் சித்ரா பானர்ஜி திவகருணி. இவங்களோட ரியல் நேம் சித்ரலேகா பானர்ஜி. இவங்க 1956 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆத்தர், போயட் அண்ட் நாவலிஸ்ட். இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் ஸ்டோரிஸ், சிஸ்டர் ஆஃப் மை ஹார்ட், த பேலஸ் ஆஃப் இலூஷன்ஸ். இவங்களோட அவார்ட்ஸ்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் புக் அவார்ட் வாங்கியிருக்காங்க, பென் ஜோசபைல் மைல்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க அண்ட் லிட்ரரி அவார்டும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த நாவலோட சம்மரி என்னென்னு பார்த்துடலாம். இந்த நாவல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மகாபாரதா எப்பிக் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்லுது. டோட்டலி மகாபாரதாவை ரீடெல்லிங் பண்ணுற மாதிரி தான் இந்த நாவலை சித்ரா பானர்ஜி எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி ரீடெல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஞ்சாலி, அதாவது திரௌபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த சம்மரி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மகாபாரதோட டோட்டல் அவுட்லைன் ஸ்டோரியை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரியும். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் டோட்டல் மகாபாரதா ஸ்டோரியை நம்ம குரு வம்சத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளால் அவுட்லைன் சொல்ல முடியாது. சித்ரா பானர்ஜி என்ன சொல்கிறாங்களோ அந்த சம்மப்பை தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மகாபாரதாவோட வம்சம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கேரக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போது இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாஞ்சாலி கிட்டேருந்து. பாஞ்சாலி யாருன்னா, பாஞ்சால நாட்டோட இளவரசி. இவங்க பேர் திரௌபதி. இவங்க துருபதன் அப்படிங்கிறவரோட பொண்ணு. இவங்க எப்படி பிறந்தாங்க அப்படின்னா, சாதாரணமாக எல்லாரும் மாதிரியெல்லாம் பிறக்கலை. தீயிலிருந்து பிறந்தாங்க, அதாவது நெருப்புலேருந்து பிறந்தாங்க. இவங்க மட்டும்தான் இப்படி பிறந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இவங்க கூட இவங்களோட பிரதர் த்ரீவும் இப்படி தான் பிறந்தார். ரெண்டு பேருமே தீயிலிருந்து தான் பிறந்தாங்க. துருபதன் ஒரு நிறைய ப்ரேயர்லாம் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரேயர் நடத்தினது மூலமாக இவங்க ரெண்டு பேரும் தீயிலிருந்து பிறந்தாங்க. அதே சமயம் பாஞ்சாலியோட அப்பா துருபதன் இருக்கார் இல்லையா, அவருக்கு யார் மேலே ஒரு கடுமையான வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னா துரோணாச்சாரியார் மேலே. துரோணாச்சாரியார் யாருன்னா, இந்த ஆய கலைகள், இந்த அம்பு வித்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அரச குலத்துக்கு சொல்லித்தர ஒரு டீச்சர். இவர் மேலே ஏன் இவருக்கு இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னா, துருபதனும் துரோணாச்சாரியாரும் ஒன்றா தான் சின்ன வயசில் பாடசாலையில் படிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் துருபதன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மட்டும் என்னோட பாஞ்சால நாட்டோட அரசர் ஆயிட்டேன்னா என்னோட அரச பகுதியில் உனக்கு பாதி பகுதியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி துருபதன் துரோணாச்சாரியார்கிட்ட சொல்லியிருப்பார். அதே மாதிரி துரோணாச்சாரியார் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் துருபதனை பார்க்க, தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அவர் இவருக்கு அந்த ப்ராமிஸ் பண்ணதே இல்லை, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் துரோணரை யாருனே தெரியாத மாதிரிலாம் பண்ணுவார். அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் காலகாலமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம திரௌபதி, அதாவது பாஞ்சாலி தீயிலேருந்து தானே பிறந்தாங்க. அவங்க என்ன தான் தீயிலேருந்து ஒரு கன்னிகையாக பிறந்தாலும் அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க மைண்ட் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எப்படி சிரிக்கிறது, வெக்கப்படுறதுனா என்ன, இது எதுவுமே தெரியாது. இது எல்லாமே இவங்களுக்கு யார் சொல்லுவாங்கன்னா, இவங்களோட தாய்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சேஜ் இருப்பார். இவர் யாருன்னா வியாசா. அதே மாதிரி இந்த வியாசா வேற யாரும் இல்லை, வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதினவர். அண்ட் ஆல்சோ இந்த வியாசா இந்த குருவம்சத்தில் என்னவா இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா டோட்டல் மகாபாரதா ஸ்டோரியை நீங்கள் லேர்ன் பண்ணி பாருங்கள். இப்போ வியாசா பாஞ்சாலி கிட்ட எப்போதுமே ஃப்யூச்சரில் என்ன அவருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவார். நீ ஒரு நல்ல ஸ்ட்ராங் குவீனாக வளர்ந்து வருவ, அது மட்டும் இல்லை உன்னால தான் இந்த ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவார். இப்போது திரௌபதி ஆய கலைகள் 64 கற்றுக்குறாங்க. தாய்மாவும் இவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ராயல் விமன் எப்படி இருப்பாங்க, அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. டான்ஸ் பண்ணுறது, சிங்கிங் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ திரௌபதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திரௌபதியோட அப்பா துருபதன் நினைக்கிறாரு. அதனால ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்கிறார். சுயம்வரம் அப்படின்னா என்னன்னா, பெண் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செஞ்சுக்கணும்னா நிறைய போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பங்கேற்க முடியும். அவங்க அதில் வின் பண்ணாதான் இவங்க இந்த பிரின்சஸை மேரேஜ் பண்ணிக்க முடியும். ராமாயணத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ராமன் வில்ல வளைச்சு சீதையை திருமணம் செஞ்சுக்குவார்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். இந்த சுயம்வரத்தில் கலந்துக்கிறதுக்காக துருபதன் எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்திருப்பாரு. இந்த சுயம்வரத்தில் என்ன போட்டி அப்படின்னா, ஒரு மீன் மாதிரி ஒரு கட் அவுட் மேலே ஒரு அட்டையில் செய்யப்பட்ட மீன் தொங்க விடப்பட்டிருக்கும்.
அந்த மீனோட கண்ணில் குறிப்பாத்து சுடணும். அதுவும் இவங்க கண்ணால் நேராக பார்த்தெல்லாம் குறிப்பாத்து சுடக்கூடாது. கீழே வந்து ஒரு பாண்ட் இருக்கும், அதாவது ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரில் பார்த்து அதோட பிரதிபலிப்பு, அதோட ரிஃப்ளெக்ஷனில் மேலே இருக்க மீன் தெரியும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் வழியாக பார்த்து அவங்க அம்பில் வந்து கரெக்டாக கண்ணுலேயே சுடணும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாராலையும் அது சரியாக பண்ண முடியல. அப்போ தான் வந்து நம்ம கர்ணா வராரு. கர்ணர் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அவர் வந்துட்டு குறிப்பாத்து சுடுறாரு. அவரால் வந்து சுட முடியும். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, பாஞ்சாலிக்கு ஒரு நல்ல கைடு அப்படின்னா கிருஷ்ணர் தான். அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஞ்சாலியை வழி நடத்தி வைப்பாங்க. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவன், இவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னோட விதியில் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதப்படலை, நீ அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அர்ஜுனாவை பற்றின டெம்டேஷனை கிருஷ்ணா உருவாக்கிட்டே இருப்பார். இப்போது பாஞ்சாலி என்ன பண்ணுவா அப்படின்னா, அத்தனை பேர் முன்னாடியும் கர்ணரை பார்த்து உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. அவரால் வந்து ஆன்சரே பண்ண முடியாது. உடனே வந்துட்டு அவர் ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுவார். அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அத்தனை பேர் முன்னாடி கர்ணா வந்து ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணிடுவா பாஞ்சாலி. இப்போது கிருஷ்ணரை பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்துட்டு இந்த மகாபாரதத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவரால் தான் வந்துட்டு திரௌபதிக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து இங்கே நடக்கும். திரௌபதிக்கு அன்னமுறை ஆகுது கிருஷ்ணர். ஆனால் என்ன தான் அன்னமுறையாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்துட்டு இந்த ஹோல் எப்பிக்லேயும் அவர் இருப்பார். எல்லா வகையிலையும் திரௌபதிக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு வந்து கைடாக வந்துட்டு இவர் இருப்பார். இந்த எப்பிக்கில் லார்ட் விஷ்ணு தான் வாசுதேவ கிருஷ்ணர் அப்படிங்கிற அவதாரத்தில் வந்து மகாபாரத வார்க்காகவே இந்த அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த சுயம்வரத்தில் திரௌபதி கிட்ட கிருஷ்ணா முன்னாடியே சொல்லியிருப்பாரு, இதை வின் பண்ணக்கூடிய ரெண்டு மாவீரன் தான் இருக்காங்க. ஒன்று யாருன்னா பாண்டுவோட புதல்வனான அர்ஜுனா, இன்னொன்று யாருன்னா கௌரவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அங்க தேசத்து அரசரான கர்ணர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ திரௌபதி தான் வந்து கர்ணரை ஹியூமிலியேட் பண்ணி அமிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ யாருன்னா ஒரு சேஜ் வேஷத்தில் ஒருத்தர் வராரு. அவரு வந்துட்டு இந்த இதை வந்து வின் பண்ணிடுறாரு. அவரை வந்து திரௌபதி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பாண்டுவோட புதல்வனான அர்ஜுனர் தான். அர்ஜுனா வந்து ஏன் சேஜ் வேஷத்தில் இருந்தார் அப்படின்னா, பாண்டவர்கள் ஐவரும் வந்து வனவாசம் முடிச்சிருப்பாங்க அந்த சமயத்தில். அதனால தான் அப்படி இருந்தார். எதுக்காக பாண்டவர்கள் வனவாசம் போயிருப்பாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த 100 புதல்வர்கள் இருக்காங்களே கௌரவாஸ், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அதில் குறிப்பாக துரியோதனனுக்கு ரொம்பவே பொறாமை இருக்கும் பாண்டவர்கள் மேலே. இவங்களுக்கு தான் வந்துட்டு முதல் உரிமை, இவங்க தான் வந்து பெருசான அரியாசத்தில் உட்காருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு அரக்கு மாளிகை உருவாக்க சொல்லி அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி பாண்டவர்களையும் குந்தியும் அனுப்பி வைப்பாங்க. அங்கே என்ன ஆகும்னா, துரியோதனன் பிளான் பண்ண மாதிரி அந்த அரக்கு மாளிகையை வந்து ஃபயர் பண்ணிடுவான். அந்த தீயிலேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் எல்லாரும் வந்து பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அங்கே தப்பிச்சு அவங்க வந்துட்டு வனவாசம்க்கு போயிருப்பாங்க, எக்ஸைல் ஆகிருப்பாங்க ஃபாரஸ்ட்குள்ளே. அதுக்கப்புறமா தான் வளர்ந்து வர வரைக்குமே பாண்டவர்கள் இறந்துட்டாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இப்போ தான் வந்து திரௌபதி வந்து சுயம்வரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்களில் யாரும் இறக்கலை, அர்ஜுனா வந்து இந்த மாதிரி பாஞ்சாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அர்ஜுனாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பாஞ்சாலி அர்ஜுனா கூடயே காட்டுக்குள்ளே போவா. அவங்க தான் வனவாசத்தில் தானே இருக்காங்க. அப்போ போவா. பாண்டவர்கள் ஐவர் இருக்காங்க. அர்ஜுனா வந்து தேர்டு ஒன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யார்? யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, திருமணம் செஞ்சுக்கிட்டு பாஞ்சாலியை வந்து இவரோட பிரதர்ஸ் கிட்டையும் அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வராரு. காட்டுக்குள்ளே இவங்களோட குடிலில் தான் இவங்களோட அம்மா குந்தி இருக்காங்க. அவங்க கிட்டையும் அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வராரு. அப்போ குந்தி வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கம் போல் உங்ககிட்ட என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்லும் போது குந்தி வந்து திரும்பி பார்க்காமையே என்னவா இருந்தால் என்ன, 5 பேர் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா வாக்க தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஞ்சாலியை 5 பேரும் திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். பாஞ்சாலியால் இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவ அர்ஜுனாவை தான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா. எப்படி 5 பேரும் ஒரு பெண் வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸில் அவள் ரொம்பவே வந்துட்டு ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாவா. இவங்களுக்கு ஒரு சேஜ் வந்து திருமணம் செஞ்சு வைப்பார். அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பாஞ்சாலியால் இவரை திருமணம் செஞ்சுக்க முடியும், இதுதான் அவளோட விதியில் எழுதியிருக்கான். அண்ட் ஆல்சோ கிருஷ்ணாவும் அதே தான் சொல்லுவார், நீ பண்ணிக்கோ அப்படின்னு. இதனால தான் ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, இவ தீயிலேருந்து பிறந்தனால இவ வந்து மற்ற பெண்கள் மாதிரி இல்லை, இவ கண்டிப்பாக பவித்திரமானவ. அப்போ என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஹஸ்பண்டோட இவ வாழலாம். வாழ்ந்து முடிக்கிற காலம் வரும்போது அவள் திரும்ப தீயில விழுந்து எந்திரிச்சிட்டானா அவள் வந்து புனிதமாயிருவா, அவள் வந்து வெர்ஜின் ஆயிடுவா அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
இப்போது ஒரு வருஷத்தில் அந்த ஹஸ்பண்டோட அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யுதிஷ்டரோட அவள் வந்து முதல் வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அவங்க இருக்கிற அந்த அறையில், பாஞ்சாலியோட அறைக்குள்ளே வேற ஒரு பாண்டவர்களில் வேற ஒருத்தர் வந்து தப்பி தவறி கூட உள்ளே போகக்கூடாது. போனாங்கன்னா அவங்க வந்து வனவாசம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக சொல்லியிருப்பாங்க. இப்போது பாஞ்சாலி 5 பேரை கல்யாணமும் பண்ணிக்கிறா. ஆனால் அவளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு தீராத ஒரு காதல் யார் மேலே அப்படின்னா கர்ணர் மேலே. கர்ணரை அவளுக்கு பிடிச்சி அவள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சா. ஆனால் கிருஷ்ணா சொன்னனால அவர் வந்து தாழ்ச்சி குளத்தில் இருக்கனால திருமணம் செஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தானே வந்து திருமணம் செஞ்சுக்கல. ஸோ கர்ணர் மேலே அவளுக்கு ஒரு தீராத காதல் இருக்குது. இப்போது ஹஸ்தினாபூருக்கு தானே போவாங்க. இவங்க திருமணம் முடித்து ஹஸ்தினாபூருக்கு தான் போவாங்க. அங்கே போகும்போது கர்ணர் இவர் இருப்பாரா அப்படிங்கிற தாட்ஸ்லாம் இவளுக்கு வந்து ஒன் சைடாக இருந்துக்கிட்டே இருக்குது. திரௌபதியோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாக்ரிஃபைஸான லைஃப் தான். என்ன அப்படின்னா அவள் கர்ணாவை ஆசைப்பட்டா, கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, அர்ஜுனாவை ஆசைப்பட்டா, அர்ஜுனா கூட வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் கூட வாழணும் அப்படின்னா முதல்ல மூத்தவன் வந்து யுதிஷ்டர், அடுத்து பீமன், அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திரௌபதி இருக்கா. ஆனால் திரௌபதி யாரை வேணால் விரும்பினாலும் பீமன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து திரௌபதினா அவ்வளோ இஷ்டம். என்ன கேட்டாலும் எப்பாடுபட்டாலும் செஞ்சிருவார். பீமனுக்கு திரௌபதி மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். ஆனால் திரௌபதிக்கு பீமன் மேலே அவ்வளோ லவ்வான்னு கேட்டால் கிடையாது. அர்ஜுனாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாஞ்சாலி 5 பேர் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்தினாபூருக்கு போகிறா. அங்கே வந்து யாரெல்லாம் இருக்காங்க? காந்தாரி இருக்காங்க, திருதராஷ்டிரன் இருக்காங்க, கௌரவர்கள் 100 பேர்லாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் பாஞ்சாலிக்கு புகுந்த வீடு மாதிரி, தன்னோட வீடு மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா பீஷ்மர் தான் பிதாமகர்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் டோட்டல் எபிக் பாருங்கள். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கௌரவாஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் தனித்தனியாக இந்த கிங்டமை செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாண்டவாஸ்க்கு வந்துட்டு ஒரு பேட் பீஸ் ஆஃப் லேண்ட், அந்த நிலத்துல வந்து வளர்ச்சியே இல்லை, அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து பாண்டவாஸ்க்கு கொடுத்துட்றாங்க. கௌரவாஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க லேண்டு அதை கொடுத்துட்றாங்க. அப்படிப்பட்ட பேட் லேண்ட்லேயும் கூட ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, ஒரு பியூட்டிஃபுல் பேலஸ், இந்திரபிரஸ்தா அப்படின்னு ஒரு பேலஸை வந்து இவங்க பில்ட் பண்ணுறாங்க. இவங்க கட்டடத்தை வச்சுலாம் பில்ட் பண்ணல, கல்லை வச்சுலாம் பில்ட் பண்ணல, மாயாவை வச்சு ஒரு இல்லூஷன் பேலஸ். அதாவது இல்லூஷன் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, அதுதான் இல்லூஷன். அந்த மாதிரி ஒரு பேலஸை வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க. திரௌபதி எப்படிலாம் ஆசைப்படுறாளோ, இந்த பக்கம் ரிவர் ஓடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாள், அது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட மாதிரி அழகாக ஒரு பேலஸை பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் இந்திரபிரஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்திரபிரஸ்தா தான் நம்ம பேலஸ் ஆஃப் இல்லூஷன். என்னதான் வந்து ஒரு செழிப்பில்லாத நிலத்தை வந்து பாண்டவர்கள்ட்ட கொடுத்தாலும் இந்திரபிரஸ்தா பில்ட் பண்ணதுக்கப்புறமா பாண்டவர்கள் ஆட்சி மூலியமாக மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப செழிப்பாயிரும் அந்த நிலம். ஹஸ்தினாபூர்லேருந்து நிறைய மக்கள் இங்கேயும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் பார்த்த துரியோதனன் என்ன பண்ணுவான்னா இந்த நியூ பேலஸை விசிட் பண்ணுறதுக்காக வருவான். துரியோதனன் மட்டும் இல்லை, இந்த 100 புதல்வர்கள் வருவாங்க. துரியோதனனோட மாமா சகுனி இருக்கார் இல்லையா, அவர் தான் மெயின் ஆள், அவரும் வருவார். இந்த பேலஸ் தான் மாயாவால் பில்ட் பண்ணதாச்சு, ஒரு இலூஷன் தானே. ஃப்ளோர் அப்படின்னு நினச்சா அது வந்து தண்ணியாக இருக்கும், தண்ணின்னு நினச்சா அது ஃப்ளோராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃப்ளோர்னு நினச்சி கால் வச்சதில் அது வந்து ஒரு வாட்டர் பூல், அதுக்குள்ளே வந்து தவறி விழுந்துடுவான் துரியோதனன். துரியோதனன் விழுந்ததை பார்த்து நல்லா கலகலன்னு சிரிச்சிருவா. சிரிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பிளைண்டோட பையன் பிளைண்டாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிடுவா. அது வந்து அவனுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆகி ரொம்ப ஹியூமிலியேட் ஆயிடுவான். இது கண்டிப்பாக திரௌபதியை வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, திரௌபதி மட்டும் இல்லை அந்த 5 பேரையும் சேர்த்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு துரியோதனன் ஒரு முடிவோட கிளம்புவான். இப்போ என்ன ஆகும்னா துரியோதனனோட மாமா சகுனி ஒரு பிளான் பண்ணுவார். என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடலாம். விருந்து முடிச்சுட்டு ஒரு கேம்லின் கேமை வந்து ஏற்பாடு பண்ணுவார், அதாவது சூதாட்டம், அதை ஏற்பாடு பண்ணுவார். பாண்டவர்களும் இவங்க ஒரு ஃபீஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் திரௌபதி ரொம்பவே ஆர்வமாக இருப்பாள். ஏன் அப்படின்னா என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தோட அவளும் வந்து போகலாம் அப்படின்ட்டே இருப்பாள். இப்போ அங்கே விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம்லின் கேம் இருக்கு இல்லையா, டயஸ் கேம், அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த கேம் வந்து ரொம்ப ஜாலியான கேமாக தான் போகுது. ஆனால் போக போக பந்தயம் வச்சு விளையாடுற மாதிரி போகுது. அங்கே எப்படின்னா சகுனி இருக்கார் இல்லையா, அவருக்கு என்னன்னா அவரோட அப்பாவோட எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு தாயம் தான் அது. அந்த கட்டையை அவர் உருட்டினாருன்னா அவர் என்ன நம்பர் நினைக்கிறாரோ அந்த நம்பர் விழுகும். அந்த மாதிரி ஒரு மாயாஜாலமான ஒரு வேலையை பண்ணுறவர் தான் சகுனி. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ என்னங்கன்னா பாண்டவர்கள் வந்து ரொம்ப குஷியாயிடுறாங்க, நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. இப்போ போக போக அசட்ஸு, மணி இதெல்லாம் வந்து பந்தயமாக வைக்கிறாங்க, அவங்களோட நகை இதெல்லாமே. அதுலேயும் வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா உன்னோட தம்பிகளை பந்தயம் வை அப்படிங்கிறாங்க. இப்போ முதல் நகுலனை பந்தயம் வைக்கிறாங்க. இந்த பந்தயத்தில் சகுனி ட்ரிக் பண்ணி சகுனி ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிடுறாரு. நகுலனை வந்துட்டு யுதிஷ்டர் இழந்துடுறாரு. நகுலன் இப்போ வந்து அவங்களோட அடிமைகள் ஆயிட்டான். ஆனால் பாஞ்சாலி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு
நடுவில் ஸ்டாப் பண்ண வராங்க, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பாண்டவர்களில் எல்லாரையும் வந்துட்டு யுதிஷ்டர் வந்து பந்தயத்தில் இழந்துடுறாரு. எல்லாத்தையும் இழந்ததை மட்டும் இல்லாமல் தன்னையும் இழந்துடுறாரு. அடுத்து பாஞ்சாலியும் பந்தயம் வச்சு பாஞ்சாலியையும் இழந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாஞ்சாலியை வந்து சபைக்கு இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா அவள் தான் அடிமையில் அவளை இழந்துட்டாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, துரியோதனா ரொம்பவே அரக்கத்தனமாக என் மடி மேலே வந்து உட்காரு, நீ வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்லாம் பேசுகிறான். துரியோதனன் பேசினா கூட பரவாயில்ல, கர்ணரும் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, 5 பேரை கல்யாணம் பண்ணவ எப்படி ஒரு பத்தினியாக இருக்க முடியும், ஒரு வேசியாக தானே இருக்க முடியும், ஒரு ப்ராஸ்டியூட்டாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. திரௌபதி பயங்கரமாக கொஷின் கேட்க ஆரம்பிப்பா. உங்கள் மேலேயும் நீங்கள் ரைட்ஸை இழந்த சமயத்தில் என்னைய பந்தயத்தில் வைக்க முடியும், யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி 5 பேரை பார்த்து பயங்கரமாக கொஷின் கேட்பா. அந்த சபையில் இருக்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. எல்லாரை பற்றியும் பயங்கரமாக கொஷின் கேட்பா. அப்போது துரியோதனா என்ன சொல்லுவான், அவனோட தம்பியான துச்சாதனாவை கூப்பிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லுவான். இப்படி ஒரு அநீதி வந்து திரௌபதிக்கு நடக்கும்போது திரௌபதி ஒன்லி கிருஷ்ணாவை மட்டும்தான் வேண்டிக்குவா. அப்போ கிருஷ்ணாவை வேண்டும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அவளை ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாலும் அவள் ட்ரெஸ் ரிமூவே ஆகாது. ட்ரெஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். இப்படி ஒரு அநீதி நடக்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்கன்னு திரௌபதி சரமாரியாக கேள்வி எழுப்புவா அங்கே இருக்கிற அவையில் இருக்க எல்லாருக்கிட்டையும். அப்போ வந்துட்டு உனக்கு வேண்டியதை நீ கேளு, என்னை மன்னிச்சிரு, நீ எந்த சாபமும் வழங்காதுன்னு சொல்லி காந்தாரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னோட கணவர்கள் 5வரையும் வந்து சுதந்திரம் அடைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. துரியோதனா ஆனால் என்ன சொல்லுவானா, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். ஏன்னா இவங்களாம் அவங்களோட அடிமைகள் தானே இப்போ. அதனால என்ன சொல்லுவானா, 12 வருஷ காலம் நீங்கள் எங்கள் கண்ணிலே படக்கூடாது, வனம் வாசம் போகணும். 13வது ஆண்டு என்ன ஆகணும்னா, எல்லாரும் மாறு வேஷத்தில் இருக்கணும். தப்பி தவறி கூட நீங்கள் பாண்டவர்கள்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப 12 ஆண்டு காலம் வனவாசம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ பாஞ்சாலியும் அவளோட 5 கணவர்களும் வனவாசம்க்கு கிளம்ப தயாராக இருப்பாங்க. இந்த வனவாச பீரியட் ஆஃப் டைமில் கூட காட்டுக்குள்ளே கூட கிருஷ்ணா தான் எல்லா வகையிலையும் வந்து திரௌபதிக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் திரௌபதியும் சரி பாண்டவர்களும் சரி ஒரு பெரிய ரிவெஞ்சுக்காக ஒரு வார் வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அர்ஜுனாவும் பல காட்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் வந்து புதுசாக அஸ்திராஸ்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வாங்குவார். 12 ஆண்டு காலம் முடியுது. 13வது ஆண்டு வந்துட்டு மாறு வேஷத்தில் இருக்கணும் இல்லையா. விராட அரசரோட அரண்மனையில் எல்லாருமே வந்து வேலைக்காரங்களாக மாறு வேஷத்துல இருக்காங்க. திரௌபதி விராட அரசரோட அரண்மனையில குயின் சுதேஷ்னாக்கு வந்துட்டு மெய்டா இருப்பா. அர்ஜுனாக்கு ஒரு வரம் இருக்கும். என்னன்னா, 1 ஆண்டு காலம் மட்டும் இவன் வந்து விமனா மாறிக்கலாம் அப்படின்னு. இந்த வரத்தை வந்து இந்திரரோட சபையில இருக்க ஊர்வசி தான் கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி 1 ஆண்டு காலம் வந்து விமனா மாறி குயின் உத்திரைக்கு வந்து டான்ஸ் டீச்சரா இருப்பாரு. யுதிஷ்டர் மாறு வேஷத்துல கிங்குக்கு வந்து கவுன்சிலரா இருப்பாரு. நகுலன் அண்ட் சகாதேவன் வந்து அந்த அரண்மனையில இருக்கிற ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. பீமன் வந்து அந்த சமையலறையில சமைக்கிற ஒரு குக்கா இருப்பான். அந்த விராட அரசரோட அரண்மனையில் கீச்சகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். கீச்சக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் வந்துட்டு இளவரசன். அவன் என்ன பண்ணுவான்னா, பாஞ்சாலி கிட்ட வந்துட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவான், ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ பாஞ்சாலி வந்துட்டு பீமனை கூப்பிட்டு பீமன் வந்துட்டு கீச்சகனை கொன்றுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு 13 ஆண்டு காலம் வனவாசம் வந்து முடிச்சுட்டாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் குருக்ஷேத்திர வார் வந்து தொடங்குது. இந்த வாரில் கிருஷ்ணாவோட படை இருக்குள்ளே அது எல்லாமே வந்துட்டு துரியோதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி முன்னாடியே வந்து பலராமர் வாக்கு கொடுத்துட்டாரு, கிருஷ்ணனோட அண்ணன். அதனால கிருஷ்ணா என்ன சொல்லுவாருன்னா, என் வார் வந்து துரியோதனனுக்கு தான், ஆனால் நான் வேணும்னா சொல்லுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் போதும் எனக்கு மாதவா அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொன்னனால பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக பாண்டவர்களுக்கு சைடில் கிருஷ்ணா இருப்பார். ஆனால் இந்த குருக்ஷேத்திர போரில் எல்லா சப்போர்ட் எல்லா ஸ்ட்ராங்கும் வந்து துரியோதனா பக்கம்தான் இருக்கும். எல்லாருமே அந்த பக்கம்தான் இருப்பாங்க. துரோணாச்சாரியார்லேருந்து பீஷ்மர்லேருந்து எல்லாருமே அந்த பக்கம்தான் இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணா மட்டும் இந்த சைடில் இருக்கனால அவர் எல்லா இல்யூஷனரி வேலை எல்லாமே செஞ்சு நிறைய வந்துட்டு மாயாஜலம் பண்ணி தான் இந்த வாரில் வந்துட்டு பாண்டவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த வாரில் நிறைய ஓத் எடுத்திருப்பாங்க, நிறைய சபதம் எடுத்திருப்பாங்க. அர்ஜுனா வந்து அங்கதேசத்து அரசர் கர்ணரை கொல்லுவேன் சபதம் எடுத்திருப்பான். பீமன் வந்து அந்த 100 புதல்வர்கள் இருக்காங்க இல்லையா, கௌரவாஸ் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருப்பான். நகுலன் வந்து சகுனியை கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருப்பான். திரௌபதிக்கும் 5 பசங்க இருப்பாங்க. 5 கணவர்களோட வாழ்ந்ததுல 5 பசங்க இருப்பாங்க. பிரதிவிந்தியா, சுட்டசோமா, ஸ்கிருட்டகர்மா, சட்டானிகா,
கிருத்திகா, ஸ்கிருட்டசேனா இவங்கெல்லாம் தான் பாண்டவர்களோட புதல்வர்கள். இதில் என்ன ஆகுதுன்னா, துரோணாச்சாரியால கொன்னனால துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவானா, பாண்டவர்கள் தான் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு திரௌபதியோட 5 பசங்களையும் தூங்கிட்டு இருக்கும் போதே கழுத்தை அறுத்து கொன்றுவான். அண்ட் ஆல்சோ அர்ஜுனாக்கு இன்னொரு மேரேஜும் நடந்திருக்கும். கிருஷ்ணாவோட தங்கச்சியோட பேரு சுபத்திரை. இவங்க 2 பேருக்கும் அபிமன்யு அப்படின்னு பையன் பிறந்திருப்பான். அவனும் இந்த வார்ல டேக் பிளேஸ் ஆயிருப்பான். இந்த அபிமன்யுவை வந்துட்டு வார்ல வந்துட்டு கர்ணர் கொன்றுவாரு. கர்ணா வந்து குந்தியோட மூத்த பையன் அப்படிங்கிறத இந்த வார்ல தான் வந்துட்டு குந்தி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு வரத்து மூலியமா சூரிய தேவன்கிட்ட வந்து வேணுனால கர்ணர் பிறந்தான். ஆனால் கர்ணரை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தனால பார்த்துக்க முடியாதனால ஆறுல வந்துட்டு நீரோடையில வச்சு அமுச்சு விட்டுருவாங்க. கர்ணர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. தான் சொந்த அண்ணனையா வந்துட்டு கொல்லணும், இந்த வார் எதுக்கு நடந்ததுங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன்ல எல்லாருமே இறந்துருவாங்க. துரியோதனாவையும் பீமன்யாவும் சபதம் போட்ட மாதிரி 100 புதல்வர்கள் துரியோதனாவையும் கொன்றுவான், துச்சாதனாவையும் கொன்றுவான். அர்ஜுனாவோட பையன் அபிமன்யு சொன்னேன் இல்லையா, அபிமன்யுக்கு யாரை மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இவங்க மாறு வேஷத்தில் இருக்கும்போது விராட அரசரோட அரண்மனையில் இருந்தாங்க இல்லையா, அங்கே அவங்களோட புதல்வியான உத்திரையை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உத்திரைக்கு வயத்துல கர்ப்பமும் இருக்கும். அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைங்களையும் அழிச்சாதான் இவங்க வம்சமே அழியும்னு சொல்லி துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் வந்துட்டு பிரம்மாஸ்திரத்தை வச்சு தாக்குவான். அப்படி தாக்கும்போது கிருஷ்ணா தான் வந்துட்டு அந்த வயத்துல இருக்க குழந்தையும் காப்பாத்துவாரு. அண்ட் ஆல்சோ பரீட்சித் அப்படின்னு பேரும் வைப்பாரு. இந்த குருக்ஷேத்திர போர்ல அந்த அவையில திரௌபதிக்கு அநீதி நடக்கும்போது பேசாம இருந்த மௌனம் காத்த எல்லாருமே இறந்திருப்பாங்க. இப்ப போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுதிஷ்டரும் பாஞ்சாலியும் அரியணை ஏறுவாங்க. இவங்க காலத்துக்கு அப்புறமா பரீட்சித் இருக்கான் இல்லையா, அபிமன்யுவோட பையன், அவனை தான் நல்லபடியா நல்ல அரசரா வளர்த்து நெறிகள் ஆயக்கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து அவனை வந்து அரியணையில உட்கார வைப்பாங்க. 100 குழந்தைங்களையும் இழந்த ஒரு சோகத்துல ஒரு தாயா காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் எடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா, உன் யாதவ குலமே அழிஞ்சிரும், நீ காட்டுல வந்துட்டு யாருமே இல்லாத அனாதையா சுத்தும் போது ஒரு காட்டுல இருக்கிற ஒரு வேடன்னால நீ வந்து கொல்லப்படுவ அப்படின்னு. அதே மாதிரி கிருஷ்ணரும் அந்த சாபம் பழிச்சு இறந்துருவாரு. கிருஷ்ணா இறந்த செய்தி வந்தோன்னே இந்த கலியுகத்துல இனிமே நாமளும் இருக்கக்கூடாது, கிருஷ்ணரே போயிட்டாருன்னு சொல்லி பாண்டவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஹிமாலயாஸை நோக்கி பயணம் மேற்கொள்ளுவாங்க. அப்படி பயணிக்கும் போது ஹிமாலயாஸ் ஏற ஏறவே அவங்க பாவ கணக்கின் அடிப்படையில ஒவ்வொருத்தரா இறப்பாங்க. அப்படி முதல்ல இறக்குறது திரௌபதி. லாஸ்டா யுதிஷ்டர் தான் வந்துட்டு ஹிமாலயாஸை ரீச் பண்ணுவாரு. மீது எல்லாருமே பாதி வழியிலேயே இறந்துருவாங்க. எல்லாரும் இறந்த பிறகு சொர்க்கத்துல இந்த கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ், இந்த குரு வம்சம் எல்லாருமே வந்துட்டு ரீயூனைட் ஆவாங்க. That was the end of the novel, The Palace of Illusions.